கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. செத்து போவதோர் போது நினைந்து செய்யும் செய்கைகள் தேவபிரான் மேல் பத்தராயிரந்தார்போ பெரும் பேற்றை பாழித்தோள் விஷ்ணு சித்தன் புத்தூர்கோன் சித்தம் நன்கொருங்கித் திருமாலை செய்த மாலை இவகிப்பத்தும் வல்லார் சித்தம் நன்கொருங்கி திருமால் மேல் சென்ற சிந்தை பெறுவர்தாமே. செத்து போகிறவர்களுடைய நிலையும் பரமபாகவதராக பக்தராயிருந்து அவர்கள் பரமபதம் போகக்கூடிய நிலையையும் இந்த இரண்டையும் சேர்த்து வர்ணிச்சவனா இருக்கக்கூடிய விஷ்ணு சித்தான் ஒரு பெரிய மகாராஜனை வர்ணிக்கிறது போல தன்னை வர்ணிச்சுக்கிறார். பாழித்தோள் விஷ்ணு சித்தன், இரண்டு உருண்டு திரண்ட புஜமுடைய விஷ்ணு சித்தன்னு தன்னை சொல்லிக்கிறாரு. எங்க யுத்தத்துக்கு போறார், யமதூதர்களை விரட்டுவரா. கிட்டக வந்தாக்க யமதூதர்கள் அடேப்பா விஷ்ணு சித்திரட்டுக்க போகக்கூடாது என்று பயந்து போகும்படியா அப்படி ஒரு ஆயுதம் வச்சென்றிருக்கிறார். ஆனால் வச்சென்றிருக்கிறார், ஒரு தோளிலே சங்கு ஒரு தோளிலே சக்கரம் வச்சென்றிருக்கக்கூடிய பாழித்தோள் விஷ்ணு சித்தன் புத்தூர்கோன் சித்தம் நன்கொருங்கி தன்னுடைய மனசை ஒருங்கி அடக்கி திருமாலை செய்த மாலை இவை பத்தும். திருமால் எம்பெருமான் அவனை செய்த மாலை இவை பத்தும். சொல் மாலையா இருக்கக்கூடிய இந்த பத்தையும் வல்லார் சேவிக்கிறவர்கள் சித்தம் நன்கொருங்கி அவர்களும் சித்தம் மனசை அடங்கி திருமால் மேல் சென்ற சிந்தை பெறுவார்தாமே என்கிறார். எப்படி கஜேந்திர மோட்ச ஸ்துதிக்கு நித்தியம் சேவிக்கிறவர்களுக்கு அந்திம காலத்துல ஞானம் உண்டாகும் என்று பெருமாள் சொல்றாரோ அதுபோல இந்த 10 வாசுரத்தை நித்தியப்படி சேவிச்சென்றிருந்தாக்க அந்திம காலத்திலே பெருமாள் தியானம்தான் வரும் அப்படின்னு பலஸ்ருதி சொல்றாரே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.